அந்த காலத்துல எல்லாம் எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நீங்க தான் ஒரு 2-3 தலைமுறையா இருப்பீங்க. 300-400 வருஷத்துக்கு முன்னால என்ன அப்ப வந்த ஆளுக்கு இஸ்லாத்துக்கு வந்த ஆளுக்கு இஸ்லாத்துக்கு வந்தவனை சரியான முறையில கைடு பண்ணி அவனை கொண்டு போகணும். அன்னைக்கு இருந்த உலமாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சரியான முறையில கைடு பண்ணாம இந்து மதத்துல இருந்தா அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்து மதத்துல உள்ளதை எல்லாம் இஸ்லாத்திலே நம்ம உண்டாக்கி கொடுத்துருவோம்னு உண்டாக்கிட்டாங்க. இப்ப அவன் தேர் எடுத்துக்கிட்டு இருந்தான்ல வந்தான், நாங்க தேர்லாம் எடுத்துட்டு இருந்தோம்யா, இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், இப்ப எங்களுக்கு தேர் வேணும்டாங்க. தேர் தானே வேணும், யாராவது சாவட்டுக்கிறீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் செத்தவன அவர் அடக்கம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கூடுன்னு பேர் வச்சுக்க. அதாவது இஸ்லாத்துல இல்லைன்னு விளக்குறதுக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதை இங்க செய்யப்பான்னு சொல்லிவிட்டாங்க. தேரை பார்த்து தான் கூடு உண்டாகுது. சந்தன கூடு எடுக்கிறாங்களே அது தேர் இழுக்கிறத தேர் இழுத்துக்கிட்டு தான் நம்ம பாட்டையன் வந்து தேர் இழுத்தான். தேர் இழுத்தவன் இஸ்லாத்துக்கு வந்தான். அசரத்துல கேட்டான், ஏய் தேர்லாம் எங்க இஸ்லாத்துல தேர் எங்க? அல்லாவுக்கு தேர் இழுத்துருவான். அட இல்லாட்டி அங்க போயிருவாங்கிறான். தேர் இழுக்க ஏற்பாடு பண்ணாடி நான் என்ன செய்வேன், பழையபடி அங்க போயிருவேன் தேர் இழுக்கிறான். அங்க போயிடாத, இங்கேயும் நான் தேர் உண்டாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை உண்டாக்குனாங்க. அங்க கொடி ஏத்தினானா வந்தான், எங்க கொடி எங்க இந்த ஏத்திக்க. பள்ளியாசல் அல்லாவுக்கு உண்டி இல்லைங்கன்னா அல்லாவுக்குள்ள உண்டி இல்லை, அல்லா தேவையற்றவன் அதெல்லாம் அங்க போய் போட்டு வேண்டாம். அப்ப இங்க போடுந்தாங்க மூத்த போனவர் இங்க போடு, எல்லாம் அப்படி உண்டானது எல்லாம் அது மாதிரி. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த கோடை காலத்துல புழுக்கம் தாங்காம பஜனை பாட்டுகள் படிப்பாங்க. கதா காலாட்சேபம் வில்லு பாட்டு நடத்துவாங்க. அது எங்க இருந்தாங்க, அதெல்லாம் இங்க இல்லப்பா. அப்ப அங்க போயிருவோம், இங்க வா இந்த பாட்டு இதை படி இந்த பாட்டு படி, யார பேசலாம் படி யார சொல்லலாம், அதுக்கு உண்டாக்குனது. அதாவது அங்கெல்லாம் அந்த பாட்டு கூத்தெல்லாம் இருந்துட்டு வந்துச்சுலங்க. மார்க்குங்கிற பேர்ல கதா காலாட்சேபம் அது இதெல்லாம் இருந்துச்சு. அதனால 100 மசாலா ஒன்று உண்டாக்கணும். தெரு 100 மசாலாண்டு பாட்டு, வில்லு பாட்டுல இருந்து காப்பி அடிச்சு 100 மசாலா. அதே மாதிரி பஜனை பாட்டுல இருந்து காப்பி அடிச்சு மௌலுது. அங்க என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் இங்கே பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்ல. அந்த மக்களை என்ன செஞ்சிருக்கானே, இது இஸ்லாத்துல இல்லப்பா, இப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் வேணாடு தானே வந்திருக்கீங்க, மறையா இஸ்லாத்துல உண்டாக்குறீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அன்னைக்கு இருந்த உலமாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தவறா கைடு பண்ணிட்டாங்க. அப்ப உனக்கு பாட்டு தானே வேணும், அதே மாதிரி ராகம் கூத்துலாம் உனக்கு வேணும் தானே, படிச்சு யாருக்கு சொல்ல மலைக்கு படி முடிஞ்சு வச்சுக்கத. இல்லாட்டி ரகுபதி ராகவ ராஜாரம் படிச்சிருவான். அதை படிக்க கூடாது தடுக்கிறதுக்காக வேண்டி வேணும் பண்ணது யானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படின்னு உண்டாக்குனதே தவிர மார்க்கத்துக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது.